குட்டி. சரிங்கக்கா, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 29 சொன்னாங்க. சரிங்க. 23க்கு வாங்கிருக்கோம். 23 ரேட் பரவாயில்லையா இன்னைக்கு? அதிகமா தான் இருக்கு. என்ன செய்ய? பல்லு பாத்தீங்களா? ஆமா, பல்லு பார்த்தோம். பல்லு பாத்துருக்கீங்க. இது இன்னும் நம்ம கையில எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இதே ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். அக்கா, எல்லாரும் இந்த போராடா பார்த்து வாங்குவாங்க, நீங்க இந்த செவலையாடா பார்த்து வாங்கிருக்கீங்களே, இது லாபம் தருமா? இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மேய்ச்சல் முறையில வளர்க்கறதுண்டா கையற வச்சு வளர்ப்பீங்களா? கையிலே தான். என்னென்ன தீவனம் எல்லாம் வைக்கலாம்? வச்சா நல்ல ஆடு உண்டாகும். தீவனம் என்ன உமி வைப்போம். வேறக்கா? கஞ்சி வேக வச்சு. சரிங்கக்கா. ஒரு பெண்கள் எத்தனை ஆடு வளர்க்கலாம்? பெண்கள் வளர்க்கணும் ஒரு 4 ஆடு தான் வளர்க்க முடியும். அதுக்கு மேல வளர்க்க முடியாதா? அதுக்கு மேல வளர்க்க கஷ்டம். சரிக்கா. தம்பி 2 சின்ன பையனே கூட்டு வந்துட்டீங்களே, அவங்களுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆடு வளர்ப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரிங்கக்கா. அதாவது ரெண்டுமே கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களாக்கா? 2 பொட்டை குட்டி தான். பொட்டை குட்டி தான். அப்பனா உற்பத்திக்கு வச்சுக்கலாம்க்கா. சரிங்க, ரொம்ப நன்றிங்கக்கா. இருந்து வந்திருக்கோம். நாங்க கோயில்பட்டி பாண்டவர்மங்கலம் கிராமத்துல இருந்து. எத்தனை குட்டி வாங்கியிருக்கோம்? 5 வாங்கியிருக்கோம். 5மே கிடா குட்டிகள் தானா? ஆமா. ஏன் இந்த கிடா குட்டியா சூஸ் பண்ணிருக்கீங்க? கிடா குட்டி தான் வாங்கணும்னு வந்தோம், கிடா குட்டியே சூஸ் பண்ணிருக்கோம். 2 வாங்கணும்னு வந்தோம். எத்தனை வாங்கலாம்? 5 வாங்கியிருக்கு. சரிங்கக்கா. 2 வாங்கலாம்னு நினைச்சு 5 வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சு? இந்த 2 செவலை குட்டியும் 7 ரூபா 8 ரூபாய் சொன்னாங்க. 9 ரூபா கைதுக்கு சொன்னாங்க. ஓகே. நாங்க 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்க. இந்த இது 3 6 ரூபாய் ரேட்டுக்கு. இது கொஞ்சம் நார்மலா சின்னதா தான் இருக்கு. இதுவே இந்த ரேட்டு சொன்னாங்களா? ஆமா. இப்போ நம்ம விக்கையில அப்படின்னா எப்படி விற்பீங்க? நாங்க விக்கையில அந்த கூட ஒரு 4 ரூபாய் வச்சுதான் எங்க கிட்ட வாங்குவாங்க. சந்தைக்கானா பெரும்பாலும் சந்தை கொண்டு வந்தா நல்ல லாபத்துக்கு விற்கலாம். சரிங்கக்கா. நாங்க கோயில்பட்டில இருந்து இங்க வரணும்னா டிராவல் சார்ஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா வீட்டுல வாங்கினாங்கன்னா கம்மியா தான் போகும். இப்போ நம்ம ஒரு ஆடை வாங்கி நம்ம வளர்க்கையில கண்டிப்பான முறையில நம்மளுக்கு லாபங்கிறது ஒண்ணு வேணும். அது எப்படி நம்ம விற்பனை பண்ணா லாபங்கிறது கிடைக்கும்? இந்த மாதிரி விற்பனை வளர்த்து எப்படி விற்பனை பண்ணலாம்? வளர்க்கலாம். எப்படி பொட்டு வைப்பாங்க. சரிங்க. சாப்பாடு பொங்கி போடுவாங்க. நீங்களே பாத்துக்கிடுவீங்களா இல்ல அண்ணன் பாத்துக்கிடுவாங்க? 2 பேருமே சப்போர்ட் பண்ணி தான். ஓகே. அண்ணன் என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க கொத்த வேலை பாக்குறாங்க. ஓகே. நீங்க காலையில கொலை ஒடிச்சிட்டு போயிருவாங்க. மற்ற டைம் வந்துட்டு நானும் எங்க மாமியாரும் பாத்துக்குவோம். நான் கொஞ்சம் வேலைக்கு போறேன். ஓகே. அவங்க வீட்டுல வந்துட்டு கொலை கட்டிக்கிடுவாங்க. வீட்டுல இருக்கிறப்ப நான் வந்து கிளீன் பண்ற வேலை, தண்ணி வைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு பார்ட் டைமா பாத்துட்டு இருக்கீங்க. இது பார்ட் டைமா பாக்கையில ஓரளவு நம்ம பெண்களுக்கு எல்லாம் லாபம் கண்டிப்பா கிடைக்கும்க்கா. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. சூப்பர். இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் எப்படி? ரொம்ப கடுமை தானே. நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு வரும்ட்டு. ஆனா நான் சந்தைக்கெல்லாம் போயிருக்கோம். ரொம்ப அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. இருக்கிற இந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க சந்தைக்கு இப்ப சந்தைக்கு வந்திருக்கேன்னா அடுத்த நான் தீபாவளியோட தான் வருவோம். அப்படிங்கிறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. போன தீபாவளியோட எட்டயபுரம் சந்தையில பிடிச்சோம். அதை விட இங்க பாக்கும்போது ரொம்ப அதிகமா தெரியுது. இது எல்லாமே 6 ரூபாய் ரேட்டுக்கு, இந்த இதெல்லாம் 5 ரூபாய் தரத்துக்கு தான் பிடிக்கலாம். ஆனா இது ஏன்னு அவங்க 7 ரூபாய் 8 ரூபாய் சொல்றாங்க, அதெல்லாம் 9 ரூபாய்க்கு சொல்றாங்க. பேசி பிறகு கொஞ்சம் பார்த்து வாங்கிருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு அழகான பால் கன்னி ஆடு. இது என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம், இது எத்தனை ஈட்டாடு? 17 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரிங்க. ஆடு செனையா? ஆடு இளஞ்சனை. 2 இளஞ்சனை இருக்கும். லாபம் தான் இந்த ஆடு. என்னன்னா 15 ரூபாய் இன்னைக்கு ரொம்ப நல்ல விலை. நல்ல ஒரு மடுக்கட்டு, சைஸ், நெட்டு, ஒரு உயரம் இருக்கு. பல்லு பாத்தீங்களா? பல்லு 6 பல்லு. சரிங்க. இங்க எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம் இந்த ஆடை? ஏதோ 4 ஈத்து வச்சுக்கலாம். 4 ஈத்து வச்சுக்கலாம். 4 ஈத்து வச்சா நல்ல லாபம் தரும். நல்ல பால் கண்ணியும் கலந்த மாதிரி இருக்கு, செங்கண்ணியும் கலந்த மாதிரி இருக்கு. நல்ல ஒரு நெட்டு உயரமான ஆடு. இந்த மாதிரி ஆடு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? பொடி ஆடு இருக்கு. சரிங்க. 10 ஆடு இருக்கு. 10 ஆடு வச்சிருக்கீங்க. ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா லாபம் தரும்? ஒரு 20 ஆடு வளர்த்தா உறுதியா வளர்க்கணும். 20 ஆடு லாபகரமா வளர்த்தாதான் லாபம். சரிங்க. நல்ல ஒரு நெட்டு, ஒரு உயரம், நல்ல ஒரு கன்னி ஆடு. நீங்க அந்த கன்னியை சூஸ் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? இந்த கன்னி ஆடை சூஸ் பண்ண காரணம் என்ன? ஆடு நல்லா இருக்குல்ல? நல்ல ஆடா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொல்லி வாங்கிருக்கீங்க? அவங்க 23 ரூபா சொன்னாங்க. சரிங்க. நாங்க 19,500 வாங்கிருக்கோம். 19,500 ரூபாய். என்ன காரணத்துக்காக இந்த கடை இப்ப சூஸ் பண்ணிருக்கீங்க? என்ன காரணத்துக்காக இது வாங்கிருக்கீங்க? இது வந்து குர்பான் கொடுக்கறதுக்காக. ஓகே. குர்பானுக்கு. அதாவது ஒச்சமே இல்லாம பாத்துவாங்க. ஆமா. அது எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணியா. இதுவும் செம்பரி கிடாயி வாங்கிருக்கீங்க. இது என்ன ரேட் சொன்னாங்க, இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிருக்கோம்? இது 15 ரூபா சொன்னாங்க, 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். சரிங்க. அதாவது இன்னும் எவ்வளவு நாள் நம்ம வளர்ப்பு? இன்னொரு 10-15 நாள் ஆகும். சரிங்க. இப்போ வந்து வாங்கையிலே வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. வந்துருக்கீங்கண்ணே? தூத்துக்குடியில இருந்து வந்துருக்கீங்க. ஒரு கடை தான் வாங்கிருக்கீங்க? ஆமா. பக்ரீத்துக்காக. பக்ரீத் ஸ்பெஷல். பக்ரீத் பண்டிகை பக்கத்துல நெருங்கிடுச்சு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 23 சொன்னாங்க, 19 வாங்கிருக்கோம். இன்னைக்கு விலை நிலவரம் பரவாயில்லையா?
இந்த கிடாய்க்கு பரவாயில்ல, நல்ல ஒரு செவல கிடாயி. இது என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணிருக்கீங்க நீங்க? நம்ம என்ன சரிங்க சரிங்க, ரொம்ப நல்ல கிடாயா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா? பரவாயில்ல சொல்லலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். நாலுமே கிடா குட்டி எப்படிங்கண்ணே? 4 கிடா குட்டி தானே. சரிங்க, இது எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இது 4 மாசம் குட்டியா இருக்கும். 4 மாசம் குட்டி தான் ஆகுது. ஒரு ஜோடி என்ன விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? ஜோடி 12 ரூபா. 12,000. இப்போ வந்து என்ன விலை சொன்னாங்க, நம்ம எவ்வளவு குறைச்சோம்? 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா மொத்தத்துல குறைச்சிருக்கீங்க. இந்த மாதிரி குட்டி வளர்க்கணும்னா நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிறது கிடைக்கும்? 6 மாசத்துல வளர்த்தா இருக்கு. 6 மாசம் உறுதியா வளர்க்கணும், கேப் விடாம 6 மாசத்துல ஃபுல்லா வளர்த்தோம்னா லாபம் கிடைக்கும். காய் அடிச்சு வளர்ப்பீங்களா, காய் அடிக்காம வளர்ப்பீங்களா? காய் அடிச்சு தான் காய் அடிச்சு தான் வளர்க்கணும். இது மறு விலைக்கு விற்பனை பண்ணும்போது என்ன விலைக்கு விற்பனை பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு இல்ல? 12 ரூபா 15 ரூபாய்க்கு வித்தலாம். ஒரு குட்டி. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? தெரியல, புதுசா வந்திருக்கீங்க. ஓகே, வாங்கிருக்கீங்க 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். இது காய் அடிச்சதா காய் அடிக்காததா? காய் அடிச்சு அடிச்ச கிடாய் தான். பல்லுங்க பல்லுக்கும் பாத்தீங்களா? ஆமா 2 பல்லு. சரிங்க, இது கோவிலுக்கா வளர்ப்பு? கோயிலுக்கு. சரிங்க, இது என்ன விலை சொன்னாங்க, நம்ம எவ்வளவு குறைச்சிருக்கோம்? 24 ரூபா சொன்னாங்க. சரிங்க, 20 ரூபாய்க்கு வாங்கி. இந்த செவல கலர் தான் எது பாத்தீங்களா? ஆமா கோயிலுக்கு வாங்கி. சரிங்க சரிங்க, நல்ல கலர் தான், பிடிச்சதுக்கு. நல்ல முகலட்சணமான கடை, நல்ல சைஸான கடை. இந்த மாதிரி கடை வேற பாத்தீங்களா, இல்ல இது மட்டும் தான் சந்தைக்கு பெரிய பார்த்து தான் வாங்கிருக்கோம். வேலை கடை பார்த்து இது நல்ல கடை வாங்கி. நல்ல கடை பிடிச்சதுக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர். நல்ல காய் அடிச்ச கடா, நல்ல காய் அடிச்ச கடா. ஒரு வெள்ளைப்போர் கடாய் இருக்கு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க? 36 ரூபா கிடைக்குது தம்பி. சரிங்க, என்ன வேணா கொடுக்கலாம்? ஒரு 33 ரூபா கொடுத்துடலாம். சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்ன இட மதிப்பு வரும்? ரெண்டு சேர்த்தோம்னா அது 20 கிலோ நெருக்கி வரும். 20 கிலோ உறுதியா வரும். ஆமா. நீங்க நல்லா ரெண்டுமே நல்ல ஒரு தோரணை, நல்ல சைஸ். ஃபைனலா என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? அதான் 33 ரூபா கொடுத்துடலாம். அது குறைஞ்சு கிடையாது. ஆமா ஆமா, அது குறைஞ்சா கட்டுப்படியாகும். கட்டுப்படியாகாது. இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு இருக்கு. நல்ல சைஸ் பரவாயில்லாம இருக்காது. சரிங்க, இது விற்பனை ஆயிருக்கு. நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் குட்டிகள்? ஆமா 6 குட்டி விடுந்தேன். 6 குட்டி கொண்டு வந்து மத்தெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. இது மட்டும் இருக்கு. ரெண்டு, சரிங்க, ரெண்டு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க, சூப்பர். நல்ல ஒரு கிடா சைஸ் மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஆடு. ஆடு செனை உண்டா? சென்னை 2 மாசம். செனை தான். எத்தனை மாசம் செனை சொல்லியிருக்காங்க? 2 மாசம். சரிங்க, என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்ம? 13,000 கொடுத்து வாங்கி. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 15 சொன்னாங்க. ஓகே, இது நல்ல ஒரு கொடியாட்டுல நல்ல ஒரு கிராஸ் ஆடு மாதிரி இருக்கு. இன்னும் நல்ல கொஞ்சம் வளருமா இல்ல எப்படிங்க? அவ்வளவுதானா? இல்ல அவ்வளவுதான். வளர்ச்சி அவ்வளவுதான். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாக்கல எப்படி இருக்கு? இன்னைக்கு ரேட்டு கூட தான். இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறீங்க. சரிங்க சரிங்க, நல்ல ஒரு முகலட்சணமான ஆடு. ஆனா ஒரு லாபம் தரும். வளர்த்து குட்டி எடுத்தா லாபம் தரும். ஓகே, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். என்ன குட்டினே இருக்கு இதுல? 2 பொட்டை 2 கடை. 2 பொட்டை குட்டி 2 கிடா குட்டி இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்கியிருக்கீங்க? ஸ்ரீவைகுண்டம். சரிங்க, எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க, எத்தனை வாங்கிருக்கீங்க? நினைச்சு வாங்கி வச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவாத? பரவாயில்ல பரவாயில்ல, மக்கள் வந்தா திருப்தியா வாங்கலாம். குட்டி ஒவ்வொன்று என்னென்ன ரேட் வந்துச்சு? இது கொஞ்சம் சின்ன குட்டியாவே இருக்கு, இப்படி வளர்த்தரலாமா? வளர்த்தது தான். இது 6 ரூபா. சரிங்க, 8,000 ரூபா. ஒரு குட்டி 8,000 ரூபா வந்துருச்சு. கொஞ்சம் 5,000 கிடக்கு. இப்போ கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? தடுப்பூசி மட்டும் போடுவோம், வேற எதுவும் இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். செம்பரி குட்டி, இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? வாங்கிருக்கு 1500. சரிங்க, 1500 ரூபா இதோட ரேட். 2 ரூபா. 500 ரூபா குறைச்சிட்டியே. இது ரொம்ப பால்குடி குட்டி மாதிரில இருக்கு. வீட்டுல கரைக்குட்டி போட்டிருக்கு. சரி, அதனால அதனால இதை வாங்கியிருக்கீங்க. இது நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் ஆகும்? குட்டி ஒரு ஆகும். வருஷம். ஒரு வருஷம் வளர்த்தாதான் லாபம். அதுக்கு முன்னாடி லாபம் கிடையாது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர். வந்துருக்கீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்களா? சாத்தாங்குளத்துல இருந்தா? சரிங்க, ஒரு ஆடு வாங்குறதுக்கு அங்க இருந்து வந்திருக்கீங்களா? பரவாயில்ல. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அந்த நிலவரம் பரவாயில்ல. சரிங்க, இந்த ஆடு செனை உண்டா எப்படிங்க? இளஞ்சனே இருக்கும். இளைஞனே இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்க, ஏன்னா பால் ஆடு மாதிரி தான் தெரியுது பார்க்க. குட்டியை புளியும் போற ஆடு. குட்டி கிடந்து இதுக்கு தகுந்த கிடாய் வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க ஊர்ல கிடா இருக்கு. இருக்கு, உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ வந்து மேய்ச்சல்ல வளர்ப்பீங்களா, கையற வச்சு வளர்க்கு? கையற தான். கையற. இந்த ஆடை வளர்க்கையில இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? லாபம். ஆடு சென்னை இருந்துச்சுன்னா 4 மாசத்துல குட்டி போடும். 6 மாசத்துல 4 மாசத்துல இப்ப 2 மாசம் சென்னை இருந்துச்சுன்னா 6 மாசத்துல குட்டி போடும். சரிங்க, அப்படியே ஒரு 6 மாசம் ஆட்டோட மேய்ஞ்சதுக்கும் உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப பல்லு பார்த்து வாங்கியிருக்கீங்களா? பல்லு பார்த்துருக்கு. என்ன எத்தனை பல்லு? பல் சேர்ந்த ஆடு தான். பல் சேர்ந்த ஆடு தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். சரி.
பொட்டைக்குட்டியானே பொட்டைக்குட்டி என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 1600 சொல்லுவேன். 1600. அது என்ன 500 இல்லாம 600? 100 ரூபா குறைச்சி 500 ரூபா. சரி, இப்போ வந்து பொட்டுக்குட்டி இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இன்னும் 2 மாசமாச்சு வளர்த்தா ஓரளவு கொஞ்சம் உற்பத்தியான ஒரு 6 ரூபா ரேட்டுக்கு வந்து. சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா தான் இருக்குங்கிறீங்க. இது இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா? நம்ம கொடுக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்தா போதும். இப்போ உடனே கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. பால் கொடுத்தா நல்லது. சரிங்க. இன்னைக்கு சந்தையில பெரிய பெரிய ஆடுகளா கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே பெரிய ஆடுகள். 10 ஆடா 15 ஆடானே? எல்லாமே 10 ஆடு தான். சரிங்க. குட்டி எதுவும் உண்டா இல்ல எப்படிங்க? ஒரு 5 ஆட்டுக்கு 2 மாதிரி. சரிங்க. மொத்த குட்டி 4 ஆடு சினையாடு. இந்த மாதிரி ஆடு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா வந்து எங்க வந்து உங்களை பார்க்கலாம்? எப்படி? வந்து வாங்கிக்கலாம். நேர்ல தான் வந்து பார்த்து வாங்கலாம். சரிங்க. புளியம்பூர் அதெல்லாம் கிடையாது. சரி, புளியம்பூர் ஆட்டுல வந்து குட்டியோட 2 குட்டியோட இருக்குது. ஆமா, இதுக்கு இந்த 2 மாதிரி. ஓ, நல்ல கிடாயாவே ஆயிருச்சே. சரிங்க. இதெல்லாம் காய் அடிச்ச குட்டி எப்படின்னு? காய் அடிச்ச குட்டி அப்படின்னா காய் அடிச்ச குட்டி தான். இப்போ மொத்தம் நம்மகிட்ட வந்து 10 ஆடுகள் இருக்கு. இப்போ இங்க இல்லைன்னா எட்டியாபுரத்துல வந்து உங்களை பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்க. இன்னைக்கு நிலவரம் அப்படின்னா சந்தை நிலவரம் கொஞ்சம் சும்மா என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு ஆடு ஒரு நார்மலா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட்டுக்குள்ள சொல்லலாம்? மொத்தத்துல 2.35 கேட்கறேன். சரிங்க. 2.50 தான் போடுவோம். 2.35 வரைக்கும் 15 ரூபா டிஃபரெண்ட்ல இருக்கு. சரிங்க. 10 ஆடு 10 குட்டியோட மொத்தம் 20 எண்ணிக்கை. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரிங்கண்ணே. சந்தைக்கு வந்தாலே ஒரு டாப் குட்டி நிப்பாட்ட முடியல, இல்லைன்னா டாப்பா இருக்கும். ஆடு கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை கிடா குட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க? 9 ஆடு வந்தோம். சரிங்க 5 கிடாய் பெரிய கிடாய் வந்தோம். சரிங்க. ஆமா, 8 ஆடு விட்டு ஒரு ஆடு கிடக்கு, ஒரு கிடாய் கிடக்கு. சரிங்க. இப்போ வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு? நல்ல விற்பனை. சரிங்க. சரி, ஆடு நல்லா விக்கி, வளர்ப்பு நல்லா விக்கி. மழை வாங்கி புல்லு தொடுக்கிறதுனால ஆடு குட்டி கிடா குட்டி எல்லாமே நல்லா விக்கி. கோயில் குளத்து நல்லா விக்கி. சரிங்க. மாப்பிள கடாய் வந்து நல்லா விற்பனை. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாலை நிறைய இருக்கும் போல இந்த ஆட்டுல. ஆடு ரெண்டு நல்லா குட்டி வளர்த்துருக்கு. 2 குட்டி இதே குட்டி குழந்தைக்கும் பாலும் குடிக்கும். சரிங்க. ஆமா, எல்லாம் குட்டி 1 மாசம் ஆயிட்டு. சரிங்கண்ணே. ஆனா பாலும் குடிக்கும், இறையும் சாப்பிடும். சரிங்கண்ணா. இது என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரேட்ல ஃபைனல் கொடுப்போம்? சரிங்க 17,500 கேட்டாங்க. சரிங்க. நாங்க ஒரு 18,500 கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ யாரும் இந்த குட்டி ஆடும் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? சொல்லுங்க. 93 61 54 78 0 ஆடு குட்டி எல்லாமே கிடைக்கும். சரிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர்.